வெல்கம் டு மை சென்னை டெல்ஸோட ஃபைனல் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ என்னதான் ஷார்ட்ஸில் வந்து அப்டேட்டடாக இருந்தாலும் லாங் வீடியோஸில் வந்து செம பேக்வேர்டாக செம ஸ்லோவாக வந்து இருக்கேன். ஸோ எங்கள் அம்மா வந்து அப்போவே ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ எந்த வெட்டிங் vlog வந்து நீங்கள் போட போறியோ அவங்களோட பேபியை வந்து இன்னுமா மாமி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று வந்து பச்சை பச்சையாக கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே பச்சை பச்சையாக கேட்குற சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம நிறைய சென்னை vlog தான் பார்க்க போகிறோம். பட் மை சென்னை டெல்ஸோடைய ஃபைனல் எபிசோடு வந்து இதுதான். ஸோ அன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே வந்து நம்ம திருவான்மியூர் பீச்சுக்கு வந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ இப்போ இந்த நாய் வந்து சம்பவம் பண்ணுற மாதிரி தான் என்னோடய யூடியூப் லாங் வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவான சம்பவமாக போயிட்டுருக்கு. ஸோ வீடியோஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கேன். ஸோ அதனால் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லாங் வீடியோஸும் ரெகுலராக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சன் ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி ஏர்லி மார்னிங்காகவே வந்து நம்ம திருவான்மியூர் பீச் வந்து போயிருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏர்லி மார்னிங்கே இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமாச்சு. சில பேர் மெடிடேஷன் பண்ணாங்க, சில பேர் இந்த டாகீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்மளும் சும்மா இல்லாமல் இந்த பீச் வைப்ஸோட இந்த மெஹந்தியை காட்டுன்னு சொல்லிட்டு கையை அப்படி இப்படின்னு சொயின்ட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ பீச்சுக்கு என்னென்ன நோக்கத்தோடு வராங்களோ சிலர் வந்து இந்த மாதிரி கப்புள் ஃபோட்டோ ஷூட்டுங்கிற நோக்கத்தோடு வருவாங்க. நம்மளை உட்கார விட மாட்டேங்கிறாங்க. எங்கள் அண்ணன் வேறு அந்த நேரத்தில் சிங்கிளாக இருந்தானா பார்த்துட்டாங்க, ஐயய்ய நம்மளை ஒரு இடத்துல ஃபோட்டோ வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் போனோமா, க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து இப்படி மறைச்சி நம்மளை கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு. எப்படா வரும்னு பார்த்துக்கிட்டு நாங்களும் பல மணி நேரமாக உட்காந்தோம். சரி இந்த பீச் பார்க்க வேலை இந்த வழி இல்லாமல் இந்த மாதிரி டாக்கீஸாக பண்ணுற வேலையெல்லாம் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்தோம். அப்புறம் ஒரு போட் வந்து அந்த பீச்சோட அழகை இன்னும் கொஞ்சம் அழகு கூட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் எப்போ போவோம் எப்போ பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ரொம்ப ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லான மார்னிங்காக இருந்துச்சு. சன்ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பீச்சில் நம்ம பார்க்கும்போது. சரி கிளம்பலான்னு போகிற நேரத்தில் இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சி சன்ரைஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போயே நம்மளை இந்த கப்பல் விடவே இல்லையே, சரின்னு ஒரு வழியாக அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்தாச்சு. ஸோ போகிற வழியில் வந்து இந்த தினத்தந்தி கார்லாம் பார்த்தேன். ஸோ சென்னைக்குன்னு போனோம்னா எல்லாமே இந்த ஸ்டார் ப்ளஸ் அந்த விஜய் டிவி அப்புறம் ஜெயா டிவி கலைஞர் டிவி அந்த ஆஃபீஸ்லாம் பார்க்க முடியும், அவங்களோட கார்லாமே வந்து பார்க்க முடியும். எனக்கு வந்து சென்னை போனதுனால அது எல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ அகெயின் நம்மளுடைய சூப்பரான கெஃபேக்கு வந்து திரும்பவும் பீச்சுக்கு போய்ட்டு அங்கே நம்ம நேராக வந்து போயாச்சு. ஸோ என்னோடய ஃபேவரட் அங்கே வந்து பிரெட் ஆம்லெட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாரையுமே வந்து கேட்டுருந்தேன் காலையில் எப்படி இதெல்லாம் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டேஸ்ட்லேயே வந்து எனக்கு அதில் வந்து பாதி இறங்கிச்சு, பாதி எங்கள் அண்ணன்ட்ட வந்து தள்ளி விட்டேன். அந்த கெஃபே இப்போ வந்து ரீசெண்டாக 2025 வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சேடன்ச்சு, என்னடா பிடிச்ச கெஃபே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த பிரெட் ஆம்லெட் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து லைட்டாக அந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த சோல்ஜர்ஸோட கிரேவ்யார்டுன்னு நினைக்கிறேன், சாரி எனக்கு இது ஆக்சுவலாக என்னன்னு தெரியல. பட் நிறைய அந்த மாதிரி வந்து அந்த கிரேவ்யார்டு மாதிரி தான் நிறைய வந்து இருந்துச்சு. இதோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த பக்கம் வந்து அடிக்கடி போகிறதுனால இந்த இடம் அடிக்கடி நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ சென்னைனாலே ஏர்ப்ளேன் அதுக்கப்புறம் ட்ரெயின் நிறைய வந்து அங்கே பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கும். ஸோ பீச்சுக்கு அங்கேருந்து நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுத்து திருப்பி அகெயின் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஜூடியோவுக்கு போகணும், சென்னையில் உள்ள ஜூடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் வந்து பிளான்ஸ் வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டி நகரில் உள்ள ஜூடியோவுக்கு தான் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய இந்த மாதிரி கிளாத்ஸ் தான் போட்டிருப்பாங்க. பட் ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அப்போ தான் பொங்கல் முடிஞ்ச சீசன். ஸோ அதனால் வந்து திங்ஸ் எல்லாமே வந்து காலியாக என்ன அப்படிங்கிறது தெரில. ரொம்ப கலெக்ஷன் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வழியாக பாருங்கள் எவ்வளோ அந்த ஸ்டாக் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு. நிறையா திங்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இல்லை. அதேமாதிரி நம்ம தேடுற திங்ஸ் எதுவுமே வந்து இல்லை. எல்லாமே வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் வந்து நிறையா ட்ரை பண்ணுவேன், ஷேட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண சொல்லிட்டு இருந்தேன். பட் அங்கே அது எதுவுமே வந்து இல்லை. இந்த மாதிரி கிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் டிஷ்யூ இருந்துச்சு, அப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. பெருசாக அந்தளவுக்கு கலெக்ஷன் இல்லை. மேபி அந்த சீசன் முடிஞ்சதுனாலயா இல்லை டி நகர் ஜூடியோனால இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நான் போன நேரம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரன்ச்சீஸ், அதுக்கப்புறம் லிப் பாம் இருந்துச்சு. ஸோ இந்த லிப் பாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், அந்த கிரேன்பெரி ஃப்ளேவரில் இருந்துச்சு, அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ், அந்த கிட் மாதிரி, அது 4 செட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸ்லிப்பர் இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பர்ஃப்யூம் வந்து ஒன்று நல்லா இருந்துச்சு, மற்ற அந்தளவுக்கு நமக்கு ஃப்ளேவர் வந்து செட் ஆகலை. பர்ஃப்யூம் வந்து மேக்ஸிமம் எனக்கு செட் ஆகாது. பட் எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த பர்ஃப்யூம் பக்கமே நான் வந்து போக மாட்டேன். சும்மா அதை மட்டும் ரேண்டமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, இந்த ஜூடியோவில் எனக்கு பெருசாக செட் ஆகலை. இங்கே வந்து ஐயா வந்து ஒரு ஐயானா எங்கள் அண்ணன் ஐயா வந்து ஒரு ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு ஐயா உள்ளே போன ஐயா 1.5 மணி நேரம் அந்த ஐயா வெளியவே வரல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நானும் எவ்வளவு தான் வீடியோ எடுக்க முடியும், வீடியோ எடுக்கிறேன், வேடிக்கை பார்க்குறேன், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அங்கேனே ரோமிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்கே வந்து உட்காரத்துக்கு கூட நமக்கு இடம் இருக்காது. ஸோ அதே மாதிரி சும்மா எடுத்ததையே எடுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அப்புறம் ஜயானுக்கு வந்து 2 அவுட்ஃபிட் வந்து எடுத்தேன். ஜயானுக்கு வந்து அங்கே குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா பேபிஸ்க்கு, கிட்ஸ் டாட்லருக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து சாஃப்டான கிளாத்துலேயுமே வந்து போட்டிருந்தாங்க. அங்கே சும்மா வேடிக்கை பார்த்து இருந்ததுனால ஜயானுக்கு எடுத்தேன், இல்லைன்னா ஜயானுக்கு கூட எடுத்துருக்க மாட்டேன். எல்லாம் நம்ம ஐயா வந்து 1.5 மணி நேரம் விட்டதுனால வந்து இது எல்லாம் வாங்கினேன். பட் அந்தளவுக்கு மற்ற ஜூடியோவில் என்ன சொல்லுது, வீடியோவில் காமிக்கிற ஹைப் இல்லை இந்த கடையில், இந்த ஷாப்பில் வந்து இந்த பார்ட் ஆஃப் டி நகர் ஜூடியோவில் வந்து இல்லை. பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அளவுக்கு இல்லை, ஓகே டைப்பாக தான் இருந்துச்சு. ஸோ ஜயானுக்கு வந்து நான் என்ன அவுட்ஃபிட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் வந்து ஷாப்பிங் ஹால் மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே நின்றதுனால சில வீடியோ எடுத்தேன், அதுவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். கேர்ள் பேபி ட்ரெஸ் தான், நான் வந்து எப்போ பார்த்தாலும் கேர்ள் பேபி ட்ரெஸ் தான் போய் பார்த்து வீடியோ எடுப்பேன். அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து எல்லாத்தையும் பில்லு போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ டி நகர் ரோமிங்னாலே அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். அந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ, அதை நம்ம வேடிக்கை பார்த்தாலே வந்து அது ஒரு தனியான ஹாப்பினஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கேயே வந்து லன்ச் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம பிரியாணி வந்து சாப்பிட்டோம். ஸோ ஆக்சுவலி எங்கள் அண்ணன் தான் சாப்பிட்டான், நான் சாப்பிடல. அந்த சாப்பாட்டே வேடிக்கை பார்த்துருந்தேன். பட் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, சும்மாவே நமக்கு வந்து பசிக்காதா? ஸோ அதுவும் நம்ம அன்றைக்கி வேறு நம்ம ஊருக்கு வேறு போகிறோமா, அந்த ஃபீலிங்லேயே வந்து நமக்கு அந்த அளவுக்கு இறங்கலை. அந்த அவிச்ச முட்டை இருக்க பாருங்க, அதை மட்டும் நான் வந்து முழுகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டி நகரில் நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் எல்லாமே நம்ம வந்து ரோமிங் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா கலெக்ஷன்ஸுமே. அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் சரி, ஆக்சசரிஸாக இருந்தாலும் சரி, ஈவன் ஃபோன் கேஸ் கூட அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த ஹேண்ட்பேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து மினி சோக்கர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இங்கே மேக்ஸிமம் நான் பெருசாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறத விட நீங்கள் அப்படியே அதை வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் வந்து என்னோடய வாய்ஸ் ஓவர் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிடுறேன். இது எந்த சேனல், யார் யூடியூபர்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ நம்ம போகும்போது ஏதாவது ஒரு கேமரா, ஒரு மைக்கும் மாட்டிடுறாங்க. ஆனால் நமக்கு தான் யார் எவருன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஷாப்புக்கும் பக்கத்து ஷாப்பா இல்லை அதுக்கு அடுத்த ஷாப்பான்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நான் காமிக்கிறேன்ல, நான் இறங்குறேன்ல, இந்த ஷாப் தான். அவங்க ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சாங்க, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாங்க. எனக்கு அந்த ஷாப் நேம் தெரியல, நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுவேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க பிஹேவியர். ஸோ கண்டிப்பாக வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன்.
ஸோ அதுக்கப்புறமா வந்து சரவணா ஸ்டோர், டி நகரில் சரவணா ஸ்டோர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் வந்து போனதில்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரவணா ஸ்டோர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ பொங்கல்னால நல்லா பொங்கல் வைப்ஸ் எல்லாம் வந்து வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மம்மிக்கு வந்து லஞ்ச் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நேராக ரிசப்ஷனுக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து செம்ம டிராஃபிக் அந்த நேரத்தில். அவ்வளோ என்ன சொல்லுது, நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம் நாங்கள் வந்து வந்தோம். வந்துட்டு ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு திருப்பி நாங்கள் ஊருக்கு கிளம்பணும். ஸோ இந்த சிவகார்த்திகேயன் இந்த ரெமோ மூவி மாதிரி இருந்துச்சு இதில் என்ட்ரி ஆகும்போது. ஸோ கடன்னு வீடியோ எடுத்துகிட்டு கடன்னு அட்டன் பண்ணிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நாங்கள் கிளம்புனோம். எனக்கு வந்து ரிசப்ஷன் வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த வென்யூ செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லையா. பஃபே, இது என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பஃபே. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்னு ஒரு விஷயம் வந்து நான் அட்டன் பண்ணுறதே இதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா எங்கள் ஊர் ரிசப்ஷன்லாம் வச்சுங்களேன் 4 மணிக்கு தான் சோத்த போடுவாங்க. அதுக்குள்ளே நமக்கு முடியாமல் வந்துடும். சாப்பாடு முக்கியமோ இல்லையோ அங்கே நிற்கிறதுலே நமக்கு முடியாமல் வந்துடும். அது நம்ம வந்து அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து மெயினாக ஆளாக இருந்தாலும் சரி, நமக்கு டயர்டாகிடும். அதனாலே ரிசப்ஷன்லாம் பாதி நேரம் அட்டன் பண்ணுறதே கிடையாது. பட் இந்த மாதிரி ரிசப்ஷன்லாம் நம்ம ஊருக்கு கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். பஃபேவும் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி நம்ம மொபைல் ஃபோன்ஸில் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், பட் நேரில் பார்த்ததே இல்லை. அங்கே ஆம்பியன்ஸை எனக்கு எப்படி சொல்லுறது, அந்த வென்யூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து சாப்பிட வரோம். ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோமா, அதனால் நமக்கு தனியாக கவனிப்பு. ஸோ அதனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டோம். என்னடா இவ்வளோ பொஃபேல போய் இடியப்போ திங்கிறேன்னு பார்க்காதீங்க. ஸோ நமக்கு ஒரு புது பழக்கம் ஒன்று என்னன்னா, வெளியே போகிறா இருந்தாலே நமக்கு வந்து டூத் ஏக் வந்தது. இந்த பல்லு வலியில் வேறு வலி இல்லாமல் நான் இடியப்போ சாப்பிட்டேன். இல்லைன்னா வச்சு குத்துன்னு குத்துற ஆள் கிடையாது. பட் வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். பட் பல்லு வலி தாங்க முடியாதனால நான் இடியப்பம் சாப்பிட்டேன். நிறைய ஐட்டம்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மெனுவெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. பட் அந்த ருமாலி ரொட்டி, அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன், நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. வீடியோ ஆன் பண்ணுறதா நினச்சி கேக் வெட்டும்போது வீடியோ எடுத்திருக்கேன். பட் நான் அது வீடியோவே எடுக்கலை. அப்புறம் கேக்கு கொண்டு வரதையாவது நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரிசப்ஷன் தான் ரொம்ப நேரம் அட்டன் பண்ண ஆசை. பட் நமக்கு அன்றைக்கி வந்து நம்ம ஊருக்கு கிளம்புறோம். அதனால் பெருசாக எனக்கு அந்தளவுக்கு அட்டன் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே அந்த ஃபஸ்ட் டைம் சென்னையில் வந்து மேரேஜ் அது ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தேனோ அந்தளவுக்கு நான் ரொம்ப வந்து உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டேன். சென்னையிலேருந்து எப்படி சொல்லுது, அந்த மொமெண்ட், அந்த ஹாப்பினஸை விட்டுட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஹோட்டலில் வந்து எனக்காக மணி பிளான்ட் கொடுத்தாங்க. அதையுமே வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் அது அந்தளவுக்கு வந்து பொழைக்கலை. பட் மெமரிஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னென்னா ஷாப்பிங் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் ஜூடியோவில் வந்து வாங்கினது. ஃபஸ்ட்டு என்ன காமிச்சேன், வைப்ஸ் காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து லிப் பாம், அப்புறம் வந்து ஜயானுக்குள்ள அவுட்ஃபிட். இது வந்து பெஸி பீச்சில் வந்து வாங்கினேன். ஒரு பாப்பா வந்து வித்துச்சா, கொஞ்சம் பாவமாக இருந்துச்சா, சரின்னு வாங்கினேன். பட் இது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து இது ஒர்க் ஆகுது. இது வந்து அந்த கேம் விளாண்டதில் வந்து ப்ரைஸ் இது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ளவர் ஜார் இதுவுமே வந்து ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டி காஃபி அந்த ஷாப்பில் வந்து கருப்பட்டி அல்வா வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நீட் அண்ட் சிம்பிளான லைலா கலரில் ஃபோன் கேஸ். அதுக்கப்புறமா வந்து ஜயானுக்கு வந்து ஷூ வாங்கினேன். அங்கே போய் என் ஷூ வந்து பிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கடையில் வந்து ஜயானுக்கு ஷூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜயானுக்கு இந்த டைப் வந்து ஷூ வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க மச்சியோட கல்யாணத்துக்கு. ஸோ அதுலேயுமே வந்து ஆல்டர்னேட்டிவாக இருந்துச்சு. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் லட்டு. அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்டிக்கர் எல்லாருமே வெளியில் வச்சா பிரிச்சிருவாங்க. இது உள்ளார ஒட்டியிருந்ததுனால நமக்கு மெமரிஸாகவும் இருக்கும், பிரித்து போகாமல் இருக்கும். அது மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க, கேண்டீஸ் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி வந்து பிஸ்கெட் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்லுது, ரிட்டன் கிஃப்ட் அப்படிங்கும்போது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. மை சென்னை டெல்ஸ்லேருந்து இதை நான் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் வித் டீ. அங்கே டீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பஃபே, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளைட்ஸ் பார்த்தது, அப்புறம் சாக்கோ ஒரிஜினல் கோல்டு காஃபி குடித்தது, எஸ்பெஷலி இந்த ஃப்ரோசன் பாட்டிலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணன் கூட தான், சின்ன அண்ணன் கூட தான் நிறைய ரோமிங் போவேன். அந்த மெமரிஸே நாங்கள் வந்து ரீகலெக்ட் பண்ணுறதை நானே வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வெட்டிங்க்கு போன மாதிரி அந்த தம்பளா வந்து அது ஒரு சரியான காமெடி. அதை என்னால் ஷேர் பண்ண முடியாது. பீச்சுக்கு போனது இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் மை சென்னை டெல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து எங்கள் மச்சியோட அந்த ரிசப்ஷன் அவுட்ஃபிட்க்கு வந்து நம்ம பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதே மாதிரி உங்கள் அவுட்ஃபிட்க்கு வந்து பேங்கிள்ஸ் ரெடி பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த சீரிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி, பை பை. அண்ட் மேக்ஸிமம் சென்னை vlogs தான் வரப்போது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டேக் கேர், பை பை.